அனைவருக்கும் வணக்கம். நம்ம கஸ்டமரோட பேக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேவரட்டான தாலி ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அது இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம். இன்றைக்கி இன்னும் நிறைய பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு உங்களோட ஒன்று ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன, யார் அவங்க? தாலிக்கு சிறந்தவர் மீனாட்சி சொக்கநாதர். ஸோ இவங்கள தாங்க நம்ம இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம். வீடு தேடி மாங்கல்யமாக போக போகிறாங்க. அவங்க யார் வீட்டுக்கு போக போகிறாங்கன்னு பார்க்கலாமா? இதாங்க மீனாட்சி சொக்கநாதர் தாலி எடுக்கக்கூடிய இடம். ஸோ இதான் பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ சரடில் நம்ம விட்டு பிரம்ம முடிச்சு போட போகிறோங்க. ஸோ அந்த பிரம்ம முடிச்சு போடுறத பார்க்கலாங்களா? இந்த பக்கம் போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு சுற்று 2 சுற்று இப்படி விட்டு எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அவ்வளோதாங்க. சூப்பராக முடியாயிடுச்சுங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுலேருந்து ஒரு குண்டு எடுத்து விட போகிறோங்க. இதுலேருந்து ஒரு காசு எடுத்து விட போகிறோங்க. காசு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை வெளில விட்டோமாங்களா? அவ்வளோதாங்க. இதை இப்படியே ஒரு பிரம்ம முடிச்சு போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்களா? இப்போ இதுக்கு அடுத்த வரிசையில் குண்டு எடுத்து அடுத்தது விடலாங்க. அவ்வளோதாங்க. குண்டு விட்டாச்சுங்களா? இவங்களுக்கு ஒரு நாட் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சொக்கநாதர் இருக்கார் இல்லையா? ஸோ அவங்கள நாம் பொறுக்க போகிறோங்க. மீனாட்சி சொக்கநாதர். ஸோ இவங்களை கோர்த்துக்கலாங்க. சாப்பாடு ஏதோ ஒதுங்கி கொடுங்கடா, நல்லா இருக்கீங்களா? அவ்வளோதாங்க. கோத்தாச்சுங்க. நான் ஃபோனில் இருக்கேங்கம்மா, போயிட்டு வாங்க. அவ்வளோதாங்க. இதுவங்களை அப்படியே நம்ம முடிச்சு போட வேண்டியதாங்க. ஓகேங்களா? போட்டாச்சுங்களா? ஒரு சைடு முடிஞ்சிருச்சுங்க. ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாமா? அவ்வளோதாங்க. முடிச்சு போட்டாச்சு. இப்போ செயினோடு சேர்த்து ஃபைனல் பண்ணிடலாங்க. ஃபைனல் பண்ணிவிட்டு இப்போ நெக்கில் போட்டு பார்க்கலாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ தாலினாலே ஒரு அழகு தாங்க. அதுவே மீனாட்சி சொக்கநாதர் தாலினா கேட்கவே வேண்டாங்க. அழகோ அழகுங்க. இவ்வளோதாம்மா ஃபைனல் பண்ணியாச்சுங்கம்மா. ஸோ அவ்வளோதாங்க. சூப்பராக, ரொம்ப அழகாக, எவ்வளோ கம்பீரமாக ஒரு மீனாட்சி சொக்கநாதர் தாலி ரெடி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ பக்கத்துலேயே நம்ம பிள்ளையார்பட்டி இருக்காங்கங்க. மதுரைக்கு பக்கத்துலேயே நம்ம பிள்ளையார்பட்டி இருக்காங்க. ஸோ அவங்களும் மஞ்சள் கயிற்றுல ரொம்ப கம்பீரமாக ரெடி ஆகியிருக்காங்கங்க. ஸோ இது ரெண்டும் இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. இதை அப்படியே நெக்கில் போட்டு பார்க்கலாங்க. சரிங்களா? என்ன ஒரு அழகாக இருக்காங்கன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. நெக்கில் போட்டாச்சு. என்ன ஒரு அழகு பாருங்கள். மஞ்சள் கயிற்றுல என்ன ஒரு கம்பீரமாக பிள்ளையார் காட்சி அளிக்கிறார் பாருங்கள். ஸோ அழகோ அழகுங்க. இந்த தாலியை ஒவ்வொன்றா கோத்துங்க. அழகு பார்த்தே வயிறு ஃபுல்லாகிடுதுங்க. பசிக்கவே மாட்டேங்குது, சாப்பிடவும் முடியலங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த தாலி கோக்குறது கோத்துட்டு அந்த அழகை ரசிக்கிறது இருக்கு இல்லைங்களா? அப்பா, அதை சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. அவ்வளோ அழகுங்க. எவ்வளோ அழகு பாருங்கள். அந்த மஞ்சக்கத்தில் அப்படியே ஜொலிக்கிறார் பிள்ளையார நேரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி. அடுத்து நம்ம சூப்பரான மீனாட்சி சொக்கநாதர் தாம்பு கயிறு செயினில் மீனாட்சி சொக்கநாதர் கூட
குண்டு லட்சுமி காசு அவங்களோட இந்த மாங்கல்யம் என்ன ஒரு ஜொலிப்பு பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் இதே போல் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி ஹாய் அக்கா அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதை அப்படியே நீங்களும் வாங்கிக்கலாங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க. அப்படியே குழப்பமே வேண்டாம். இதில் அப்படியே உங்கள் தாலி உருவம் மட்டும் மாற்றிக்கலாம், அவ்வளோதான். இது அப்படியே வேணாலும் கொடுப்பேன், இல்லை இதில் இடையில தாலி உருவம் மட்டும் நீங்கள் இது தாங்க சிம்பிள் அண்ட் நீட்டு தாலி கொடிம்பாங்கள்ல. சிம்பிளாக நம்ம தங்கத்தில் செஞ்சு போடணும் அப்படின்னா ஒரு 6 பவுன் மதிப்புள்ள தாலி கொடி. இந்த உருக்கள் எல்லாம் 1 பவுன்லேருந்து 1.25 பவுன் வரைக்கும் செய்வாங்கங்க. ஸோ இதுதான் ஒரு மாடல், தாலி கொடியோட பேசிக் மாடல் அப்படின்னா இது தாங்க. என்ன ஒரு அழகு பாருங்கள். அடுத்து மஞ்சள் கயிறில் புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிங்க, ஸோ சிம்பிள் மேரேஜ் பண்ணுவாங்கள்ல, அவங்கெல்லாம் பேசிக்காக அணியக்கூடிய தாலிங்க இது. இது 2 தாங்க பேசிக். கொஞ்சம் வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணி போகிறாங்கன்னா இந்த தாலி சரடு போடுவாங்கங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, வசதி கம்மியாக இருக்க ஃபேமிலியில் திருமணம் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கயிற்றுல இந்த உருக்கள் 2 உருக்கள் மட்டும் வச்சு போடுவாங்க. இல்லைனா சில பேரோட வசதி இருந்தால் கூடமே சில பேர் ஃபேமிலியில் இதுதான் மாங்கல்யத்தோட மாடலாகவே இருக்குங்க. 2 குண்டும் ஒரு தாலியும் வச்சு போட்டுருவாங்கங்க. அதுக்கப்புறம் தாலி பிரித்து கோக்குற நோன்பு வச்சு அவங்க நிறைய லைனாக கோப்பாங்கங்க. ஸோ இதுதாங்க அந்த மாடல். என்ன ஒரு அழகு பாருங்கள். பிள்ளையாரும் கீழே மீனாட்சி சொக்கநாதரும் செம்மையாக காட்சி அளிக்கிறார்களா. சரி, இவங்க 2 பேரும் ஒரு சுமங்கலி கரமாக மங்கையர் வீட்டுக்கு போக போகிறாங்கங்க. யார் இல்லத்துக்கு இவங்க போகிறாங்களோ அவங்க வீடு சுபிஷம் அடையணும். அடுத்த வருஷம் இவங்க தங்கத்தில் மாங்கல்யம் வாங்கி அணையணும்னு நம்ம கடை சார்பாகவும் என் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நானே வாழ்த்திக்கிறேங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் மெசேஜில் அவங்களுக்கு கன்வே பண்ணுங்க, சரிங்களா? ரொம்ப நன்றிங்க உங்கள் எல்லாருக்கும். இதே போல் உங்களுக்கும் வேணும்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லி இதே போல் எனக்கும் வேணும் அக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே நான் ரெடி பண்ணி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அப்புறம் எவ்வளோ காசுக்கான்னு கேட்கவே கேட்காதீங்க. என்கிட்ட இவ்வளோதாங்க்கா காசு இருக்குது, இதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன வருமோ நான் அதை விட சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவேங்க. அதனால் தாலிக்கு என்னங்க காசு கணக்கு இருக்குது, நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி போட்டுக்கலாங்க. எல்லாமே பாருங்கள், வீடியோவை ஒரு வீடியோவுக்கு 10 வீடியோ பாருங்கள், ரசிங்க. உங்ககிட்ட எம்புட்டு காசு இருக்கோ அம்புட்டு காசுக்கு நான் தாலி ரெடி பண்ணி தரப்போகிறேன், அவ்வளோதான். அந்த காசு அங்கே இருக்கிற பொருளை நம்ம காசுக்கு வாங்கி போட முடியாதுங்க. நம்மக்கிட்ட இருக்க பொருள் காசுக்கு நம்ம பொருள் வாங்கி போட்டுக்கலாங்க. அது எல்லாராலையும் முடியும்ல. 300 ரூபா இருக்குக்கானா ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இந்த பாருங்கள், 300 ரூபா இருக்குன்னா இது மாதிரி அழகாக ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 600 ரூபா இருக்குக்கா அப்படின்னா அழகாக இது போல் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 500 ரூபா இருக்குன்னா அது போல் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால் உங்ககிட்ட இருக்க பட்ஜெட்டை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களோட தாலி செட்டு, அக்கா எனக்கு ஒரு 600 ரூபாங்க்கா பட்ஜெட், ஒரு தாலி மாடல் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு சூப்பராக ஒன்று ரெடி பண்ணி இது மாதிரி உங்கள்கிட்ட கன்வே பண்ணிவிட்டு நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. 700 ரூபாக்கா, இல்லை எனக்கு ஒரு 1000 ரூபாங்க்கா, இல்லை எனக்கு 2000 ரூபாங்க்கா, இல்லை நீங்கள் ஒரு சூப்பராக அதிகபட்சம் ஒரு அழகு உள்ள நிறைய உறுப்புகளோடு எனக்கு என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ காசானாலும் பரவாயில்லக்கா. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களோட தாலி உங்களோட பட்ஜெட்டு, இது 2ஐயும் எடுத்து ஃபோன்பே பண்ணிவிட்டு தாலி அனுப்பி என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தாலி இருக்குதுன்னு சொன்ன உடனே உங்களோட பட்ஜெட்டை என்னோடய ஃபோன்பேயில் பே பண்ணிவிட்டு அக்கா என்னோடய பட்ஜெட் இது, என்னோடய தாலி இதுக்கு நீங்கள் சூப்பராக அழகாக ஒன்று ரெடி பண்ணி கொடுங்கன்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. இதில் குழப்பமே இல்லைங்க, நிறைய குழப்பம் இருக்குங்க, நிறைய குழம்பிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களோட தாலியோட ஃபோட்டோ, உங்களோட பட்ஜெட்டு, தாலி என்கிட்ட இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தாலி இருக்குன்னு சொல்லிட்டேன்னா உங்களோட பட்ஜெட்டை ஃபோன்பேயில் உடனே போட்டுவிட்டு அக்கா நான் பணம் போட்டுவிட்டேன் 500 ரூபா, எனக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த தாலி வச்சு ரெடி பண்ணி கொடுங்க. அக்கா நான் பணம் போட்டுவிட்டேன் 1000 ரூபா, எனக்கு இந்த பட்ஜெட்டில் தாலி ரெடி பண்ணி கொடுங்க. அக்கா நான் 2000 ரூபா போட்டிருக்கேன், எனக்கு இந்த பட்ஜெட்டில் தாலி ரெடி பண்ணி கொடுங்க. அக்கா எனக்கு சூப்பராக வேணும், என்ன பட்ஜெட்னாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவில் ஒன்று பார்த்தேன், அது என்ன பட்ஜெட்டு, 3000 ரூபாயா, 2000 ரூபாயா, 1000 ரூபாயா, ஓகேக்கா நான் ஃபோன்பே பண்ணிவிட்றேன், எனக்கு அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தாங்க. ஒன்று தாலி கன்ஃபார்ம் பண்ணணும், ஒன்று உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா
மாடலை சொல்லி என்ன பட்ஜெட்னாலும் ஓகே. இந்த 3 விஷயந்தான். தாலி உரு உங்களோட பட்ஜெட்டு, இல்லைதா டிசைனுக்கு என்ன பட்ஜெட்னாலும் ஓகே. இந்த 3 விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்து நான் அப்படியே கொரியர் போட்டு விட்ருவேங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே கொரியர் போட்டு விட்ருவேங்க. ஸோ குழப்பமே இல்லாமல் ஒரு சிம்பிளான ஈஸியான மெத்தடை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேங்க. இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் ஈஸி, உங்களுக்கும் ஈஸி. நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணுங்க. ஆன்லைனில் வாங்குறீங்க, கடை எங்கே இருக்குது, நான் யார், எதுவுமே தெரியாது. ஆனால் நான் யூடியூப்பில் என்னோடய சேனலில் என்னோடய கடை லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், என்னோடய அட்ரஸ் கொடுத்துருக்கேன், என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களோட ₹300 ₹400 பந்தம் ஆகும் அப்படின்னா என்னோடய சேனலில் என்னோடய மொபைல் நம்பர் என்னோடய லொக்கேஷன்லாம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன் இல்லையா? ஸோ அப்போ என்னோடய முழு விவரத்தையும் நான் அங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களோட பணத்துக்கு பாதுகாப்பு 100% இருக்குதுன்னு அர்த்தங்க. அதை பற்றி கவலைப்பட வேணாம். இந்த பொருள் ஆர்டர் பண்ண உடனே உங்கள் கைக்கு வந்து சேர்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோடதாங்க. பொருள் காணா போச்சுனாலோ, உடஞ்சி போச்சுனாலோ, தொலைஞ்சி போச்சுனாலோ, மிஸ் ஆகிடுச்சுனாலோ, கொரியர் வந்து கொடுக்கலனாலோ, உங்களுக்கு புதுசாக கூட நான் பொருள் அனுப்பி வச்சுருவேங்க. நீங்கள் எந்தமும் பயப்பட வேண்டாம். தாராளமாக ஃபோன்பே பண்ணிவிட்டு எனக்கு கன்வே பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு நான் தாலி ரெடி பண்ணி கொடுக்க ரெடி. அல்லது நான் ஒரு சூப்பராக ஒரு மாடல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாடல் எவ்வளோன்னு சொல்லுங்கக்கா, நான் அவ்வளோ நாள் பணம் போட ரெடி. அவ்வளோதாங்க. 2 விஷயம் தாங்க கன்ஃபார்ம் பண்ணும். ஒன்று தாலி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணும், ஒன்று என் பணத்துக்கு நீங்கள் தாலி ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்கணும், இல்லைன்னா அந்த தாலி எவ்வளோன்னு கேட்டு நீங்கள் பணம் கொடுக்கணும். இவ்வளோதாங்க. 3 விஷயம் தாங்க. டக்குன்னு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த வர 10 நிமிஷத்தில் மார்னிங் ஹவர்ஸில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டெமோ வந்துடும். அடுத்து அப்படியே பேக்கிங் போயிடுங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதை மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய சந்தேகம்லாம் கேட்குறீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நிறைய நேரம் தேவைப்படுதுங்க. அதனால தான் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் போட்டு வைங்க. அப்படி சந்தேகங்கள் எதாவது இருந்துச்சுன்னா நான் அதுக்கு வாய்ஸ் மெசேஜ் ஃப்ரீயாக இருக்கப்போ உங்களுக்கு கொடுத்து வச்சுருவேன். சரிங்களா? ஏன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டுமே வாட்ஸ்அப்லேயே பண்ணிடுறேன். அதுவே நான் சந்தேகங்களுக்கு தான் நிறைய வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய ஒவ்வொருத்தருக்கையும் மணிக்கணக்காக பேசும்போது த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. ஸோ அப்போ முறைப்படி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கும் என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுதுங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், இந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணும், இதை பொருள் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்மளோட ஸ்கின்னை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், எப்படி யூஸ் பண்ணால் இதெல்லாம் சேஃபாக இருக்கும், எல்லா விவரமும் வீடியோவில் கொடுத்துட்டேங்க. ஏன்னா உங்ககிட்ட மட்டும் வாட்ஸ்அப்லேயே ஃபோன்லேயே பேசணுன்னா அந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தானே கிளியர் ஆகும், எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? வீடியோவில் கொடுக்கும்போது என்ன ஆகும், எல்லாருக்கும் அந்த விஷயம் ரீச் ஆகும். ஸோ அதனால் நான் வீடியோவில் கொடுத்துட்டேங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறப்போ ஆர்டர் பண்ணிக்கோங்க, பொருள் வாங்கியிருக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்குள்ளே போய் டெய்லியும் ஒரு வீடியோ, எப்போ டைம் இருக்கோ ஃப்ரீயாக ஒரு பொழுதுபோக்கு நாடகம் பார்ப்போம்ல, அது மாதிரி இந்த பொருள் யூஸ் பண்ணுறோன்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானுங்களே. ஸோ அதை பற்றின விவரத்தை முழுசாக நான் கொடுத்துருக்கேங்க. லைவ் ப்ரோக்ராமில் கொடுக்குறேன், லாங் வீடியோவில் கொடுக்குறேன், ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். டைம் இருக்கப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒன்றும் தப்பு இல்லை, கேட்குறது தப்பு இல்லைங்க. நம்ம சும்மா இருக்கிறப்போ ஒரு ஃபோன் 2 ஃபோன் அட்டன் பண்ணும்போது தெரியாதுங்க கஷ்டம். இந்த இப்போ ஃபோன் நம்பரை ஆர்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம நிறைய ஃபோன் அட்டன் பண்ணும்போது த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடுதுங்க. நிறைய கொஷினுக்கு பதில் சொல்ல முடியலங்க. ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் கன்வே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ டக்குன்னு அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப்பில் எல்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour உட்காந்து எல்லாத்துக்கும் கிளியராக டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாங்க. ஒரு ஃபோன் எடுத்தோம்னா 1/2 மணி நேரம் ஆயிருங்க. ஸோ